நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. 27 நட்சத்திரங்கள். இதில் 13வது நட்சத்திரம் அஸ்தம். அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். கன்னி ராசியிலே தனது 4 பாதங்களையும் கொண்டு அஸ்த நட்சத்திரம் அமர்ந்துள்ளது. சந்திர பகவான் அதிபதியாக கொண்ட கன்னிராசி நட்சத்திரமான அஸ்தம் நம் முன்னோர்களின் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அத்தம் அப்படின்னா கடைசி, அஸ்தம் அப்படின்னா கடைசியான நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களே அப்படின்னு பெயர்படக்கூடியது. ஆனால் ஜாதகத்திலே அது 13வது நட்சத்திரமாக ஜாதக கட்டத்தில் வருது. இது உடலிலே சிறுநீர்ப்பை, குடல் சுரப்பி இதை இது ஆளுமை செய்கிறது. இது ஒரு பெண் நட்சத்திரம் என சொல்லப்படக்கூடியது. பூ, ஷா, ஷாஜகான் வரக்கூடிய சா, நா, நகுல் அந்த மாதிரி வருது, டா ஆகியவை இதனுடைய எழுத்துக்கள். தொடர் எழுத்துக்கள் பூ, பூபாலன் அப்படின்னு வரக்கூடியது. கே அப்படிங்கிறது தொடர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றது. இந்த எழுத்துக்கள்ல இவங்களுக்கு பேர் இருக்கும். நார்மலா பூபதி, பூபாலன், நகுல் இந்த மாதிரி பேர்கள் வைக்கிறாங்க. பூங்கொடி இந்த மாதிரி வைக்கலாங்க. அஸ்த நட்சத்திரங்களில் சந்திரன் நட்சத்திரனால அழகான முகம், வசீகரமான உடல் அமைப்பும் கொண்டவர்கள். நல்ல கடிஜோக் போடக்கூடியவர்கள், நகைச்சுவையாளர் அப்படின்னு சொல்றது அதுக்கு பேர். சுறுசுறுப்பானவர், அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பதால் டப்புன்னு கடினமான வார்த்தைகளை பிரயோகிச்சிருவாங்க. அதனால யார் உதவி கேட்டாலும் உதவி செய்வாங்க. வெகுளியான குணம் இருக்கும். சிக்கனமாக செயல்படுவார்கள். கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்றது கஞ்சனுக்கும் செலவாளிக்கும் இடையில இருக்கவே. பண விஷயத்தில் கவனமாக இருப்பான். பணம்னா 10 தடவை எண்ணி கொடுப்பாங்க. இயற்கையை ரசிக்கக்கூடியவங்கள், பறவைகள், இயற்கை எல்லாம். சின்ன வயசில் கஷ்டப்படுவாங்க, மக்கு பயலாக இருப்பாங்க. மத்தியம வயசில் வசதி வாய்ப்புகள் பெருகும். தாய் மேலே அன்பாக இருப்பாங்க. வயசை எப்பவும் குறைச்சி சொல்லக்கூடியவங்க. 30 வயசுனா 25 வயசு சொல்லுவான், 40 வயசுனா 35 வயசு சொல்லுவான். காதல் வயப்படக்கூடியவர்கள். மனைவி சொல்லே மந்திரம், கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு பொண்ணு இருப்பா. எந்த முடிவாக இருந்தாலும் மனைவியை கலந்தாலோசி செய்வார். கணவர்னா மனைவி என்ன சொல்கிறாங்களோ அது, மனைவினா கணவர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க. அளவான குடும்பம். மற்றவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட மாட்டாங்க. அதாவது வம்பு சண்டைக்கு போகாதே, வந்த சண்டையை விடாதே. இனிப்பாக பேசிய பெண்களை கவர்ந்து இருக்கக்கூடியவர்கள். பிற மதத்தினரை கூட மதிப்பார். அதாவது இவங்களுக்கு ஒரு 36-37 வயசில் வேற மதத்துக்காரங்க ஃப்ரெண்டாக வருவாங்க, இல்லை வேற ஜாதிக்காரங்க, வேற இதயத்தை சேர்ந்தவர்கள். அவங்க இவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க. கை மாத்தா பணம் கேட்டால் கொடுத்துருவாங்க. நம்பி வந்தவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள். ஆனாலும் பாவ புண்ணியம் பார்ப்பா. சாப்பாடு எங்கே டேஸ்ட்டாக கிடைக்குன்னு பார்ப்பாங்க. எடுத்த காரியங்களை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற கொள்கை பிடிப்பு உண்டு. சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க சிலவங்க. ஏன்னா ராகு தசை சின்ன வயசுலேயே வர்றதுனால கொஞ்சம் குண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். சித்தர், பீடாதிபதி, அறிவியல் அறிஞர், வரலாற்று பேராசிரியர், கல்வெட்டு ஆய்வாளர். அதாவது சுமாராக படித்து நிறைய படிச்சிருவாங்க. வெளியூர் எங்கே பயணம்னாலும் ரெடியாக இருப்பாங்க. சந்திரன் பயணத்தின் ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறனால பயணத்துக்கு தயாராக இருப்பாங்க. கமிஷன், கான்ட்ராக்ட், ஏஜென்சி, வண்டி, வாகனம், ஹோட்டல், கேட்ரிங் சுவை இதில் இதாக இருப்பாங்க. இசை ஆர்வம் உண்டு. பாடிக்கிட்டே வேலை செய்வாங்க, இல்லை பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்வாங்க. எத்தனை துன்பம் வந்தாலும் அதை தடையின்றி உழைச்சி சரி பண்ணிடுவாங்க. நெருக்கடி நேரத்தில் எப்படி வெளியில் வர்றதுங்கிற கில்லாடித்தனம் தெரியும். கொள்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால் சரியாக வேலை செய்தவங்களும் அப்பப்போ மாற்றி விட்டுருவாங்க, இல்லை வேலையை இவங்களே மாறிடுவாங்க. மாறுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ரிசல்ட்டு கொடுப்பாங்க. தொழிலில் உத்தியோகமாக சாதனை படைக்கக்கூடியவர்கள். சொந்த தொழில் பண்ணோம்னா செக் பண்ணிக்கணும் ஜாதகத்தை. அவசரப்பட்டு தொழில் பண்ணால் அப்புறம் அல்வா தான் கிடைக்கும். வேலைக்கு செல்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்.
இவங்களுக்கு வந்து மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த கல்யாணம் பண்ணால் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். இது வந்து 100%, 95 to 100. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இதில் வந்து கணவனோ மனைவியோ அவங்களுக்கு அஸ்த நட்சத்திரம் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விசாகம், பூரட்டாதி இது பரவாயில்லாமல் இருக்கும். ஆயில்யம், கேட்ட, ரேவதி இது 2 பேருமே சேர்ந்து உழைப்பாங்க. கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கும். பரணி, பூரம், பூராடம் இது ஒருவருக்கொரு பரஸ்பரம் புரிதல், பக்கபலமாக இருப்பது. கணவனும் மனைவியும் சேர்ந்தே இந்த எல்ஐசி ஏஜென்ட் ஆகிறது, இந்த சேர்ந்தே ஒரு ஆஃபீஸ் வச்சா 2 பேரும் சேர்ந்தே தான் ஒர்க் பண்ணுவாங்க. கணவன் கொஞ்சம் நேரம் டீ போடுவார், டீ கடை வச்சா அப்புறம் கணவர் கல்லால் உட்காந்துருவார், மனைவி டீ போடுவாங்க. இப்படி இவங்களுக்கு சேராத நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், அஸ்வினி, மகம், மூலம். இந்த நட்சத்திர நாள், இந்த நட்சத்திரக்காரனை தவிர்க்கணும். இவங்களுக்கு யோகம் அப்படின்னா பொருந்தாத நட்சத்திரங்கிறது ரோகிணி, திருவாதிரை, சுவாதி, திருவோணம், சதயம். இந்த நட்சத்திரத்தில் இவங்க எதுவும் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ரோகிணி, திருவாதிரை, சுவாதி, திருவோணம், சதயம் 5. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் 8. 11 நட்சத்திரத்தை இவங்க தவிர்க்கணும். அஸ்வினி, மகம், மூலம். இதுதான் எல்லாமே. எந்த முயற்சி, பண தொழில் வியாபாரங்களுக்கும் மீதி நாட்கள் கரெக்டாக இருக்கும். விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திர நாளில் சொத்து வாங்க விற்க லாபமாக இருக்கும். ட்ரெஸ்ஸு வாங்க, ஆடை வாங்க. பூரட்டாதி, விசாகம் வீடு கட்டவும் அது சம்மந்தமாக பண்ணலாம். ஆயில்யம், கேட்ட, ரேவதியில் வேலைக்கு ட்ரை பண்ணலாம். வேலைக்கு ட்ரை பண்ணுறது, படிப்புக்கு போய் ஜாயின் பண்ணுறது, கடன் வாங்க அல்ல அடைக்க, வேலையில் சேர, நோய் நீங்க, டாக்டர் பார்க்க, இது வந்து ஆயில்ய நட்சத்திரம். பரணி, பூரம், பூராடத்துக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகலாம். இந்த நட்சத்திர நாளில் வெளிநாடு போகிறது, லோன் வாங்கிறது, உதவி கேட்டு போகிறது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் தைரியமாக எந்த தொழிலையும் செய்யலாம். அதில் என்ன பண்ணாலும் சக்ஸஸ் தான். அளவாக நன்மை கிடைச்சா போதும். 100 ரூபா தேடி போனோம்னா 500 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா தேடி போனால் 5000 ரூபா கிடைக்கும். இவங்களுக்கு வந்து மற்றபடி ரோகிணி, அஸ்தம், முருவோணம் இதில் வந்து முடி மற்றும் நகம்லாம் வெட்டக்கூடாது. ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் எண்ணெய் குளியல் கூடாது, தாம்பத்தியம் கூடாது. இந்த நட்சத்திர நாளில் திருமணம் செய்யக்கூடாது. அது நம்ம தாராபலன் பார்ப்போம். தாராபலன் அப்படிங்கும்போது ஜென்மத்தாரை அஸ்தம், திருவோணம், ரோகிணி. சம்பத்து தாரைன்னா சித்திரை, அவிட்டம், மிருகசீரிடம். அதில் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். சேமதாரை விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம். சேமம் அப்படின்னா பரிபூர்ண நன்மைகளை தரக்கூடியது. பரிபூர்ண நன்மை தரக்கூடிய சேமம் நட்சத்திரம் விசாகம், பூரட்டு. வீடு நிலம் வாங்குறது, ஆடையா பண்ணது முதலே சொன்னோம். சாதகத்தாரைன்னா கேட்டை, ரேவதி, ஆயில்யம். இது சாதகமாக மாற்றும். சாதகம் அப்படின்னா நன்மை. மைத்திர தாரை பூரம், பூராடம், பூராணி, பரணி இது நன்மை தரக்கூடியது. மைத்திரம் அப்படின்னா நட்பு. அதிமைத்திரம் அப்படின்னா உத்திராட, கார்த்திகை. விபத்து தாரை சுவாதி, சதயம், திருவாதிரை இதில் வந்து பெரிய லெவலில் பயணங்களை அவாய்ட் பண்ணும். சின்ன சின்ன லெவல் டெய்லி போகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரத்யேக தாரை அனுசம், உத்திரட்டாதி, பூசம் நன்மையே தராது. உங்களால் மற்றவங்களுக்கு தான் ஆதாயம். வேலை செஞ்சீங்கன்னா சம்பளம் கிடைக்காது, புண்ணியம் மட்டும்தான் சேரும். வதை தாரைன்னா மகம், மூலம், அஸ்வினி. வதைக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதில் கடன் வாங்கவோ ஜாமீன் போடவோ கூடாது. அஸ்த நட்சத்திரத்துக்கு ஜல சம்பந்தப்பட்ட பாதிப்பு, சளி, இருமல், ஸ்கின் ப்ராப்ளம், கண் மற்றும் மூக்கின் பிரச்சனை, உடலில் கெட்ட நீர் சேரக்கூடிய நிலை இப்படி வரும். அஸ்தம் 1ஆம் பாதத்துக்கு சந்திரன், ராசி அதிபதி புதன், நவாம்ச அதிபதி செவ்வாய். நல்லா படிப்பாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகன்னு இருப்பாங்க, ரூல்ஸ் ரெகுலேஷன் பேசுவாங்க. சண்டைன்னு வந்தால் சட்டை கிளியர் வரைக்கும் விடமாட்டாங்க. சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபால நடிப்பாங்க. நிறைய ட்ராவலிங் பண்ண விரும்புவாங்க. உறவினருக்காக சளைக்காமல் உழைப்பாங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், டீச்சர் வேலை, கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணலாம். இந்த டென்ஷனை கொஞ்சம் குறைக்கணும். இவங்களுக்கு ரத்த அழுத்தம், பின்தலையில் வலி, ஒவ்வாமை, பித்தம், தலை சுத்தல் வரும். 1ஆம் பாதத்துக்காரங்க தண்ணி அடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது.
ஏன்னா மது இருந்துன்னா வில்லனாக மாறிடுவாங்க. ஒப்பிலி அப்பன் கும்பிட வேண்டியது. ஒப்பில்லா அப்பன், விருச்சம், வேலமரம், அத்திமரம், அடர் சிவப்பு வண்ணம், டார்க் ரெட், திசை தென்கிழக்கு. தென்கிழக்கு தெற்கு வாசல் வைக்கலாம், கிழக்கு வாசல் வைக்கலாம், இல்லை தென்கிழக்கு வைக்கலாம். அஸ்த 2ஆம் பாவத்துக்கு நட்சத்திர அதிபதி சந்திரன், ராசி அதிபதி புதன், நவாம்ச அதிபதி சுக்கரன். பார்க்க ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க, ஹீரோ மாதிரி இருப்பாங்க, எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க, எல்லாத்துலேயுமே ஆர்வம் உண்டு, உழைப்புக்கு அஞ்ச மாட்டாங்க, பெற்றோரை கடைசி வரைக்கும் கூடயே வச்சுருப்பாங்க, மனைவி பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணுவாங்க, தொண்டு நிறுவனங்களையும் பணியாற்றுவாங்க, பயிற்சி நிறைய எடுப்பாங்க. சளி, தலைவலி, சர்க்கரை நோய், சுகர், சிறுநீரக கோளாறு. இவங்க ரங்கநாதரை கும்பிடணும். அஸ்தம் 1ஆம் பாதம் ஒப்பிலியப்பன், 2ஆம் பாதம் ஸ்ரீரங்கநாதர், ரங்கநாயகி தாயார், தென்னை மரம், தலவிருச்சம், வண்ணம் நீல வண்ணம், திசை தெற்கு. அஸ்தம் 3ஆம் பாதம் சந்திரன், புதன். இவங்க மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பாங்க. உங்கள் சிந்தனையும் செயலும் பயங்கரமாக இருக்கும். தெய்வ பக்தி கொண்டவர், துருதுருன்னு இருப்பார், மறக்காமல் ஞாபகம் வச்சிருப்பார், ஜட்ஜாக இருப்பார். சகோதரினால பிரச்சனை, சகோதரனால பிரச்சனை, பூர்வீக சொத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். தவறு செய்தது யாராக இருந்தாலும் தட்டி கேட்பாங்க. இது அலர்ஜி இருக்கும், கழுத்து தொண்டை பிரச்சனை இருக்கும், டான்சிலு, தொண்டை அடைப்பான், வளைந்த மூக்குனால சுவாச பிரச்சனை. இவங்க குருவாயூரப்பனை கும்பிடணும். ஒதியன் மரம், விருச்சம், பச்சை வண்ணம், திசை தென்மேற்கு. 4ஆம் பாதம் சந்திரன், புதன், சந்திரன். அம்மா கோண்டு அப்படிங்கிற சின்ன வயசில் அம்மா கூடயே சுற்றி கிடக்கிறவன், 8 வயசு வரைக்கும் தொட்டாச்சினிங்கே இருப்பான். அதுக்கு மேலே வில்லனாக மாறிடுவான், பிடிவாதக்காரனா. இறக்க சுபாவம் உண்டு, எப்பவுமே குஷியாகவே இருப்பாங்க. மியூசிக் பாடுறதுக்கு நல்லா வரும். ஸ்கூல்லலாம் பாட்டு போட்டியெல்லாம் கலந்துக்கலாம். இவங்களை நீங்கள் மியூசிக் சம்மந்தமாக சேர்க்கலாம். மகான்களை பிடிக்கும், சித்தர்களெல்லாம் பார்ப்பாங்க. சளி தொல்லை, நுரையீரல் தொற்று, சுவாச கோளாறு, நெஞ்சகத்தில் நோய். இறைவன் இவங்களுக்கு மகாலட்சுமி தாயார். அலமேலு மங்காபுரம், அலமேலு மங்காபுரம்னா திருப்பதிக்கு கீழே. விருச்சம், புத்திரசீவி மரம், இளம் பச்சை வண்ணம், வடமேற்கு. அஸ்த நட்சத்திரத்தில் முதல் திசை சந்திர திசை. அதில் தாய்க்கு சிறு சிறு பாதிப்புகள் வரும். உடல்நிலையில் சளி தொந்தரவு வரும். 4ஆம் பாதத்துக்கெல்லாம் வாலோட்டம்பாங்க, டாய்லெட் போயிட்டே இருக்கும், ஆஸ்பத்திரிக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வரும். அதுக்கப்புறம் செவ்வாய், இதில் மந்தமாக தான் படிப்பாங்க, அடிக்கடி அடிபடக்கூடிய வாய்ப்பு. அதுக்கப்புறம் வர ராகு திசையில் ரொம்ப தடுமாறி படித்து, சுமாராக படித்து நிறைய படிச்சிருவாங்க. குரு திசையில் சாதிக்க வைக்கும், நல்ல படம் வரும், அதுக்கு மேலே செலவு இருக்கும். சனி திசையில் யோகத்தை அள்ளித்தரும். சனி திசை யோகமாக இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் உபநயனம், தாலிக்கு பொண்ணு இருக்குதல், மஞ்சள் நீராடுறது, சீமந்தம், காது அணிகிறது, படிப்புக்கு போகிறது, யாத்திரை போகிறது, ஆடை ஆபரணம், வண்டி வாகனம், நெல் விதைச்சது, களஞ்சியத்தில் தானியம் சேர்க்கறது, கிணறு வெட்டுறது ஏற்கலாம். இவங்களுக்கு புவனகிரி, கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு வடமேற்கில் இருக்குது. வேதபுரீஸ்வரர், மீனாட்சி அம்மன். திருவாதவூர், செய்யாறு வேதபுரீஸ்வரர், எழிலூர், திருவாரூர் திருத்துறைப்பூண்டிக்கு மேலே எழிலூர், தர்மபுரியில் உள்ள காமாட்சி அம்மன். இந்த தலங்களை வழிபடணும். அத்திமரம், தலவிருச்சம், கண்டு காய்க்கும், காணாமல் பூ பூக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஏப்ரல் மாதத்தில் ராத்திரி 12:30 மணிக்கு வானத்தில் அஸ்த நட்சத்திரம் நம்ம காண முடியும். இவங்களுக்கு மந்திரம் ஓம் பூர்பு சுகா தத் வரேண்யம் பர்க்க தேவஸ்ய தீமகி தியோ என பிரசோதையார். கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.